ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முக்தா ரமணை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு யாருக்கு கடன் இருக்கும், யாரால் கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை உருவாகும், கடன் வருவது எதனால் கடன் வருது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எப்படி பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்கள் செல்லுக்கு வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் பார்க்க நல்லாயிருக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா அந்த வீடியோவை நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களான்னு கேட்குறது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி பார்த்தாலும் என்னோடய சேனலை பார்க்கணும் நீங்கள் உங்களுக்கு ஒரு எண்ணம் பார்த்தீங்களா, அதுக்கே எனக்கு உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ கடன் அப்படிங்கிறது எல்லா வாழ்க்கையிலும் கடன் இருக்குது. கடன் இல்லாமல் இன்றைக்கி நாடே இல்லை, உலகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைய காலகட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது இந்த கடன் யாருக்கு அதிகமாக வரும்? முதல்ல கடன் அப்படிங்கிறது சில பேர் கடன் இல்லாமல் காலத்தை ஓட்டவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் பெரிய கடனில் மாட்டிக்கிட்டு தீராத கடனில் இருந்து திக்கு முக்காடி ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறீங்கல்ல. உங்களுக்கு முதல்ல ஜாதக ரீதியாக கணக்கு பண்ணா 12 ராசியிலே கடனை கொடுக்குற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா 6, 8 சம்மந்தப்பட்டது அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக கடன் வரும். 6, 8ஆம் அதிபதிகள் சம்மந்தப்பட்டு திசா புத்தி வந்துட்டுனா கண்டிப்பாக அவங்களுக்கு கடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் கடனை அடைக்கணும்னு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடைக்க முடியாது. ஏன்னா கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது என்னாங்கன்னா அடுத்த கடன் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி திசா புத்தி நடக்கிற அன்பர்களுக்கு எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக கடன் வரும். சரி, அது மட்டும்தானே அப்படின்னாச்சுன்னா ஒரு ஜாதகத்தில் ராசிக்கு 2ஆம் இடம் அல்லது லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இருந்தாலும் கடன் இருக்கும். அதே சமயத்தில் ஒருவர் அந்த 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய அந்த கிரகம் நீசமானாலோ அல்லது அந்த 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலோ 8ஆம் இடத்துல இருந்தாலோ கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். காலம் முழுவதும் கடன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் 6, 8 சம்மந்தப்பட்டு அவர் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ யாருக்கு தான் கடன் இல்லாமல் இருக்கும்? இன்னைக்கு ஜாதகத்தில் எல்லாருக்கும் கடன் இருக்க தான் செய்யுது. அப்போ ஏதோ ஒரு வழியில் நம்ம கடனை சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒன்று குரு பகவான் 1, 5, 9 சிறப்பாக இருப்பாருன்னு கணக்கு பண்ணிட்டு இருப்போம், கவுருக்கு தான் கடன் வாங்கி வச்சிருப்போம். இல்லை குரு பகவான் 6, 8 சம்மந்தப்பட்டார் அப்படின்னாச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு தேவை அளவுக்கு அதிகமான ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அது மூலமாக கடன் வாங்கி வச்சிருப்போம். இல்லைன்னா 2ஆம் அதிபதி எங்கேயோ பக்கம் நீசமாக இருப்பார், குடும்பத்துக்காக கடன் வாங்கி வச்சிருப்போம். இப்படி ஏதோ ரூபத்தில் நம்ம கடனை வாங்கி தான் வச்சுட்டு இருக்குமே, கடன் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி சூழல் தான் இன்றைய காலகட்டம் நகர்ந்துட்டு இருக்குது. கிரகங்களும் அதை தான் நகட்டிட்டு இருக்குது. அப்போ இது கடன் வாங்குறது அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய இயல்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவைகள் அதிகமாக இருக்குது. சரி, சில பேருக்கு கடன் அப்படிங்கிறது சுப கடனாகவே ஆக்கிட்டு இருப்பாங்க, அது சிறப்பு. சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தேவை இல்லாமல் உடல் நலத்துக்காக நோய்க்காக ஆஸ்பத்திரியில் போய் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. இதுதான் தப்பு. அப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் கெட்டு போனால், சரிங்களா, உங்கள் ராசி மற்றும் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கெட்டு போயிருக்கும் அன்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்துக்காக கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும். அதே சமயத்தில் 4ஆம் இடம் கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா இவங்க தான் ஆஸ்பத்திரிக்காக கடன் வாங்குவாங்க. 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தை அந்த 4ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருந்தாலோ இந்த மாதிரி ஆட்கள் 2ஆம் இடமும் கெட்டு 4ஆம் இடமும் கெட்டு போச்சுன்னா தான் இவங்களுக்கு மிகப்பெரிய கடனாக இருக்கும். இந்த கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டம். அடைக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் தான் அடைக்க முடியும். இல்லைன்னா காலம் ஃபுல்லாக கடனிலே இந்த ஜென்மத்தை கழிக்க வேண்டியதான். அதே சமயத்தில் மேஷம் ராசி மேஷம் லக்கணம், ரிஷப ராசி ரிஷப லக்கணம், துலாம் ராசி துலாம் லக்கணம், விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், இவங்க இந்த 4 ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு காலம் முழுவதும் கடன் இருந்து கொண்டே இருக்கும். இது ஓப்பனாக 2ஆம் இடம் கெட்டு போச்சு 3ஆம் இடம் கெட்டு போச்சு கணக்கு பண்ண வேண்டியதான். 2ஆம் அதிபதி சிறப்பாக இருக்கிறார், குரு சிறப்பாக இருக்கிறார், உங்களுக்கு 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. எல்லா சிறப்பு இருந்தாலும் உங்களுக்கு கடன் இருந்து கொண்டே இருக்கும். கடன் இருக்க வேண்டும். கடன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். கடனை நீங்கள் அடைச்சி 0க்கு வந்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு தீராத ஒரு நோய் உள்ள வந்துடும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா மேச ராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்ற செவ்வாய் பகவானை 8ஆம் அதிபதியாகவும் வருகிறார். ரிஷப ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானை துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதியாக வர்றார். துலாம் ராசிக்கு அப்படியே கணக்கு பண்ணி பாருங்க, சுக்கிர பகவான் 8ஆம் அதிபதியாக வருவார்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக வருவார் செவ்வாய் பகவான். அப்போ உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமே வந்து 6க்கும் 8க்கும் சம்பந்தப்பட்டு உள்ள வந்துட்டார் அப்படின்னாலே இவங்க தேவைக்காக கடன் வாங்குவாங்க, இல்லைன்னா யாருக்காக கடன் வாங்கி கொடுத்துட்டு இவங்க திருதுன்னு முழிப்பாங்க. இதுதான் நடக்கும். ஏன்னா தன்னைத்தானே கெடுத்துக் கொள்றேன்னு சொல்றாங்கல்ல, அது இவங்க செய்வாங்க. இந்த விஷயத்த ஒன்று உறவுகளுக்காக அல்லது நண்பர்களுக்காக அல்லது யாராவது கேட்டாங்கன்னு சொல்லி ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கடனுக்கு மேலே கடன் கட்ட முடியாமல் தவிக்கிற ராசி இந்த 4 ராசி சிறப்பாக செய்யும். இந்த 4 ராசி பிறந்த நண்பர்களுக்கு வந்து கடனை வந்து வாழ்க்கையில் நீங்கள் அடைக்கணும்னு ஆசைப்படவே கூடாது. கடன் இருக்குதா, எவ்வளோ கடன் இருக்குதோ அந்த கடனுக்கு தகுந்தாற்போல சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட சொத்து நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் சேர்க்க தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை ஜெயிக்கும். சரி, 50 லட்ச ரூபா கடனாகி போச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 1 கோடி ரூபா இடத்த வித்துட்டு வந்து இந்த கடனை அடைச்சாலும் சரிங்களா, கடன் 50 லட்சம் ஒரு கோடி ரூபா சொத்தை வித்துட்டு வர்றீங்க, வித்துட்டு வந்து 50 லட்சம் கடனை அடைக்கிறீங்க, 50 லட்சம் மிச்சம் இருக்குன்னு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவீங்க, அப்படியே ஒரு வீடு கட்டுவீங்க. வீடு கட்டும்போது என்ன ஆகும், அந்த வீடோட மதிப்பு வீடு வந்து 75 லட்சத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அப்போ 25 கடன் ஆயிருதா, 25 கடன் ஆன உடனே ஐயோ கடன் ஆகி போச்சுன்னு சொல்லி இந்த கடனை அடைக்கணும்னு நம்ம ஓட ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுன்னா அடுத்தடுத்து அந்த கடன் வந்து கட்ட முடியாத தொழில் முடக்கம் இது போல ஏற்பட்டு நம்ம வந்து கட்ட முடியாத சூழ்நிலை ஆகுது. மறுபடியும் அதே 50 லட்சம் கடன் ஏறிடும். சரி, கடனே இல்லையப்பா நீ சொல்ற மாதிரி அப்படின்னாச்சுன்னா உடம்புல வந்து தீராத ஒரு நோய் ஏறி கொண்டுரும். அந்த தீராத ஒரு நோய் வந்து உள்ள உடம்புல வந்து உட்காந்துரும். அந்த நோயை சரி பண்றதுக்காக நம்ம ஆஸ்பத்திரியா ஓடிட்டே இருப்போம். ஓடி முடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு பண்ணக்கூடிய செலவெல்லாம் பண்ணுவோம். கையில் காசு இருக்காது, வெளிப்பக்கம் கடன் வாங்குவோம். கடன் வாங்கி நோய்க்கு மருத்துவம் பார்த்துட்டு இருப்போம். நோய்க்கு மருத்துவம் பார்த்து டாக்டர் சொல்லுவார், இனி வந்து உங்களுக்கு வந்து காலம்புல மாத்திரை சாப்பிட்டாங்க இருக்கணும், உங்களுக்கு வந்து மாத்திரை சாப்பிடாம ஒன்றும் பண்ண முடியாது, நோய் கட்டுக்குள்ளே இருக்குது, மாத்திரை சாப்பிட்டே இருக்கும்பாங்க. அப்போ நோய்க்காக கடன் வாங்கி நோயையும் உடம்புல விலை கொடுத்து வாங்கி அங்கே கடனும் ஒரு பக்கம் ஏறி வந்திருப்போம். அப்போ கடனை ஃபுல்லாக நீங்கள் அடைச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா நோயும் வந்துடும், கடனும் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், கடன் கொஞ்சம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு கடனை வந்து நம்ம தகுதிக்கு மீறாமல் தகுதிக்கு உட்பட்டே நீங்கள் கடனை வச்சுக்கிட்டே இருங்க, சிறப்பாக இருக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நோய் குறிக்கிற ஸ்தானம், 8ஆம் இடம் அப்படிங்கிறது கடனை குறிக்கிற ஸ்தானம். அப்போ 6, 8 சம்மந்தப்பட்டாச்சு அப்படின்னாலே லக்னாதிபதி 6, 8 சம்மந்தப்படுவோம். என்னாச்சு, கடனை நீங்கள் அடைச்சிங்கன்னா நோய் உள்ளே வந்துடும். அப்போ நீங்கள் வந்து எதிரியை உருவாக்கணும். 6ஆம் இடங்கிற எதிரி ஸ்தானம் தானே, எதிரியை நீங்களே உருவாக்கணும். எதிரி நல்லா பக்கத்து வீட்டில் சண்டை போடுறது கிடையாது. கடன் அப்படிங்கிற எதிரியை நீங்கள் வந்து வாங்கி அதனால் வந்து தங்கம் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணிட்டு அந்த கடனை அந்த எதிரி எங்கே சொல்கிற அந்த கடனை வந்து நீங்கள் வந்து சம்பாதிச்சு நீங்கள் அடைக்கும் போது என்ன ஆகுன்னா இங்கே ஒரு பக்கம் வந்து நகை இடம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அங்கே ஒரு பக்கம் கடன் அடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு 50 லட்சம் கடன் வாங்கியாச்சு, 40 லட்சம் அடைச்சிருவோம். அடைச்சவன் என்ன பண்ணுவோம், 40 லட்சம் அடைச்சாச்சு இல்லை, இன்னும் 10 லட்சம் தான் இருக்குது, மறுபடியும் கடன் வாங்குவோம் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், மேசராசி மேச லக்கணம், துலாம் ராசி துலாம் லக்கணம், ரிஷப ராசி ரிஷப லக்கணம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பட்ஜெட் முடியிருக்குமா அடுத்த பட்ஜெட் போட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், நான் சில நேரத்தில் தான் போடுவேன். 10,000 கடன் அடைக்க போடுறாச்சுன்னா அடுத்து 8,000 அடைச்சிருப்போம், 2,000 அடிக்கிறதுக்கு முன்னால் அந்த 12,000 நம்ம லோனுக்கு ஏற்ப பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ராசியின் தன்மை அது அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கும், அப்படித்தான் செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கடன் இருக்க உங்களுக்கு வந்து நோய் இருக்காது. கடன் இருந்தால் என்ன ஆகும், டென்ஷன்லேயே இருக்கும். டென்ஷன்லேயே இருந்து அதை அடைக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கும். 6ஆம் இடங்கிறது என்ன, உழைப்பு, சரிங்களா, வேலை. கடன் 8ஆம் இடம் கடனை நம்ம வந்து உள்ளே வாங்கி சேர்த்து நிறையா வைக்கும்போது 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம ஓட ஆரம்பிக்கும். ஓடும்போது உங்கள் உடல் உழைப்பு அதில் விழும்போது என்ன ஆகும், நோய் வராதில்ல, அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் வந்து நிறைய அன்பர்களுக்கு வந்து கடன் தொல்லையால் வந்து மிகப்பெரிய போராட்டம் சந்திக்கிறாங்க. ஏன் அப்படின்னாச்சுன்னா தகுதிக்கு மீறி வாங்கிடுவாங்க. கடன் வாங்கும்போது முதல்ல நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 10ஆம் இடம் வலுவாக இருக்குதா, அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து யோக திசை வருதா, அல்லது 6, 8ஆம் அதிபதி திசா பற்றி வராமல் இருக்குதா, நம்மளுக்கு வந்து அஷ்டம சனி 7.5 சனி போன்ற விஷயங்கள் வந்து உள்ள அடுத்து வராமல் இருக்குதான்னு பார்த்து பெரிய கடன் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஏன்னா சில பேர் கடன் வாங்குற காலங்கள் வரும்போது என்னாகுன்னா அடுத்து ஒரு 10-40 லட்சம் கடன் வாங்கிடுவாங்க. அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 7 சனி உள்ள வந்துடும். அப்போ என்ன ஆகுன்னா 7 வருஷம் உங்களால் வந்து கடன் அடைக்க முடியாது. 7 வருஷத்தில் வந்து அந்த கடன் வந்து வட்டிக்கு மேலே வட்டி குட்டி போட்டு பெரிய மூட்டையாக சேர்ந்துடும். அந்த மூட்டையை திரும்பி பார்க்கும்போது நமக்கு தலை சுற்றி வந்துடும். டேப்பா இவ்வளோ கடன் நம்ம எப்போ வாங்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் அதையும் அடைக்க முடியாமல் அதுக்கு கோர்ட்டு கேஸில் அலையிற சூழ்நிலை உருவாகிடும். அப்போ அடுத்தடுத்து யோக திசை வருதான்னு பாருங்கள். யோக திசை வந்தால் நீங்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம வருமானம் என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி அந்த லெவலுக்குள்ளேயே நீங்கள் நின்னீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கை ஜெயிச்சிடலாம்.
அப்போ லக்னாதிபதி வந்து 6ஆம் இடத்தில் இருந்தால் அவங்க கடன் வாங்குவாங்க, கடனோட இருப்பாங்க, கடனோட இருக்கணும். லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கியே ஆகணும். கடன் வாங்காமல் அவங்களால இருக்க முடியாது. லக்னா அப்போ லக்னாதிபதி வந்து எங்க இருக்கிறாரோ அதை போலதான் உங்களோட சிந்தனை செயல்பாடு இருக்கும். லக்னாதிபதி 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டார், 6ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி பார்வையில் இருந்தாலும் சரி, 6, 8 சம்பந்தப்பட்ட லக்னாதிபதி நிற்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக கடன் உறவுக்கும் ஏறிட்டு தான் இருக்கும். நீங்க வந்து கடனை அடைச்சி தான் நீங்க வெளியே வரணும்னு நீங்க அதிகமாக யோசிச்சு கடனை அடைக்கிறதுக்காக முயற்சி எடுத்து நீங்க வந்து தேவையில்லாமல் மருத்துவ செலவுக்குள்ள கொண்டு வந்துடாதுங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலதேவனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினா கடன் ஏறிக்கிட்டே இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. விருச்சிக ராசியில இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் கண்டிப்பாக கடன் ஏறும். அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி. உங்களுக்கு வந்து இப்ப நடப்பு திசையில வந்து ராகு நடந்தாலும் சரி, குரு நடந்தாலும் சரி, சுக்கரன் நடந்தாலும் சரி, 9 கிரகத்துல எந்த கிரகம் இருந்து கன்னி ராசியிலும் அதே சமயத்துல வந்து விருச்சிக ராசியில இருந்து கிரகங்கள் திசை நடத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம கடன் ஏறுது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து தேவையில்லாம மனக்குழப்பம் அடைகிற அவசியம் இல்லை. எப்பவுமே வந்து ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கணும், லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், ராசி அதிபதி வலுவாக இருக்கணும். ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்தால் தான் நம்ம வந்து மனம் வந்து எதையுமே தாங்கக்கூடாது சக்தியை கொடுக்கும். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அட பார்த்துக்கலாம்டா எதாக இருந்தாலும் நம்ம மீறியா பேர போது அந்த அசால்ட்டு தன்மை அந்த தைரியத்தை கொடுக்கும். சரிங்களா? 10ஆம் இடம் வலுவாக இருந்தால் தான் வருமானம் வரும். ஆனால் 2ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். அப்போ முதல்ல வந்து கடன் வாங்குறதுக்கு முன்னால் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்தெந்த ஸ்தானம் வந்து கெட்டு போயிருக்குது, எதனால கடன் உருவாகுதுன்னு நீங்களே யோசிக்கலாம். 2ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னாச்சுன்னா குடும்பத்தில் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும். 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா உடம்புல தேக ஆரோக்கியத்தில் வந்து குறைபாடுக்காக கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் வந்து 6ஆம் அதிபதி வளர்க்கக்கூடாது. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் கண்டிப்பாக கடன் இருக்கதாங்க செய்யும். இதை வந்து நீங்கள் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோயிலாக போய் அலைஞ்சி சாமி கும்பிட்டுட்டு சாமியை திட்டுறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஏன்னா 6ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறாரு, காலம் ஃபுல்லாக நீங்கள் கடனில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. 8ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறாரு, காலம்ல கடன் இருந்துகிட்டு தான் இருக்கும், தேவையில்லா கடன் உள்ள உருவாக்கும். ஏன்னா காலம்ல வட்டி கட்டியே நீங்கள் வந்து உங்கள் காலத்துக்கு கழிக்கிறது தான் விதி. அப்போ இந்த வட்டி கெட்டாமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து முதல்ல உங்கள் லெவலுக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். மாதம் எவ்வளோ வருமானம் வருது, இதில் வந்து நம்ம எவ்வளோ கட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த தொகைக்கு உள்ளே நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். தேவையில்லாத சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து மூக்க நினைச்சி அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக நீங்கள் உருவாக்கக்கூடாது. இதை நீங்கள் செஞ்சாலே போதும். குரு பகவான் 6, 8 சம்பந்தப்பட்டு 12 சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக கடன் வரும். குரு திசை வந்தாலும் கடன் வரும். அதே சமயத்தில் வந்து புதன் திசை வந்தாலும் கடன் வரும், செவ்வாய் திசை வந்தாலும் கடன் வரும். இந்த 3 திசைகள் வந்தால் கண்டிப்பாக கடன் வரும். மாதிரி மற்ற யோக தசை நடந்துகிட்டு இருக்குது, எனக்கு கடன் இல்லை, கடன் வந்து நமக்கு ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கணக்கு பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து 7 சனி அல்லது அஷ்டம சனி யாருக்கா ஒரு நடந்துகிட்டு இருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ள 3 பேர் 4 பேர் இருக்கிறீங்க, 5 பேர் இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு யோக தசை ஓடுது, சுக்கிர தசை ஓடுது. சுக்கிர தசை வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக கடன் வரதான் செய்யும். ஏன்னா சொகுசை நோக்கி நகரும். வீடு கடன், வண்டி கடன், இது மாதிரி வாங்குற சூழ்நிலை உருவாகும். அப்போ எல்லா கிரகமும் கடன் கொடுக்கும், எல்லா கிரகமும் அடைச்சி கொடுக்கும். அடைக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் வலுவாக இருக்கணும், நம்ம ஸ்தானம் வலுவாக இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த கிரகம் தான் உங்களுக்கு வந்து யோக தசை கொடுக்கணுமே. ஏன் யோகத்தை கொடுக்கல அப்படின்னா முதல்ல வந்து நம்மளுக்கு யோகம் கொடுக்கல அப்படிங்கும் போது வீட்டில் உள்ள மற்ற ராசி கணக்கு பண்ணி பார்த்துக்கிடுங்க. அஷ்டமச்சனி 7 சனி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக கடன் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கடனை வந்து நம்ம அடைச்சி வெளியே வரலான்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதனால் வந்து பிரச்சனை தான் உருவாகும். நல்லா செக் பண்ணி பாருங்கள். எங்கேயாவது ஒரு பக்கம் 50,000 மாற்றி வீட்டில் வச்சுருப்பீங்க, வீட்டில் மாற்றி தான் வச்சுருப்பீங்க, நாளைக்கு யாருக்கா கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் கடன் வாங்கியிருப்போம். அந்த கடன்காரங்க ஃபோன் போட்டு அந்த காசு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட கடன் வாங்கி நம்ம பாக்கெட்டில் காசு இருக்குது, அவங்களுக்கு எப்படி தான் மூக்கில் வேக்குமோ தெரியாது, மூக்கில் வேர்த்து ஒழுகி வந்துடுவாங்க, எப்போ அந்த காசை கொண்டான்ட்டு நம்மளும் தூக்கி அந்த காசை கொடுத்துருவோம். ஆனால் எந்த கடனை அடைக்கணும்னு நினச்சோமோ அந்த கடனை அடைக்க முடியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு கடன் எப்போ ஏற்படும்? 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி திசாபதி நடந்தாலும் கடன் ஏற்படும். 8ஆம் இடத்திலேயே 6ஆம் இடத்துல வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இருந்தாலும் கடன் ஏற்படும். குரு பகவான் 6, 8, 12 சம்பந்தப்பட்டாலும் கடன் இருக்கும். சரிங்களா? அஷ்டம சனி 7 சனி குடும்பத்துக்குள்ள யாருக்கு நடந்தாலும் சரி, ஏன் உங்களுக்கே நடந்திருந்தாலும் கடன் இருக்கத்தான் செய்யும். அப்போ கடன் எவ்வளவு கடனோட இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணுறதை விட எவ்வளவு கடன் இருக்கு, நம்மளால எப்படி அடைக்க முடியும் அப்படிங்கிறதான் கணக்கு. தொழில் ஸ்தானம் வந்து மட்டும் ஒருத்தருக்கு வலுவாக இருந்துட்டு அப்படின்னா எவ்வளோ கடன் இருந்தாலும் அடைச்சிக்கிட்டே இருக்கலாங்க. தொழில் ஸ்தானம் கெட்டு போச்சுனாலும் உங்களுக்கு வந்து கடன் வாங்கி வட்டி கட்டுறதே உங்களுக்கு பத்தாமல் வர்ற காசை
வர்ற முதல்ல பூரா எடுத்து விற்று 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 வட்டியே கட்டியிருக்க மாதிரி சூழ்நிலை உருவாகும். அப்போ நீங்கள் வந்து கடன் வாங்குறத நினச்சி நீங்கள் கலங்க வேண்டாம். கடன் எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அதே சமயத்தில் வந்து ராசி நான் ஏற்கனவே சொல்லிக்கோம்ல, அந்த எந்தெந்த ராசியில் இப்போ ராசியில் இப்போ குரு பகவான் மேசம் கன்னி மேசம் துலாம் ரிஷபம் விஷயம் சொன்னோம்ல, இந்த ராசியில் வந்தீங்கன்னா கடன் அடைக்கணும் ஆசைப்பட வேண்டாம். கடன் வாங்குங்க, லிமிட்டாக வாங்குங்க. எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் வந்து ஒரு பக்கத்தில் வந்து சொத்து நகை சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டே இருங்க. காலம் முடியும் போது நீங்கள் வந்து காலம் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கடன் இருக்கும், இங்கே 1 கோடி சொத்து இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிள்ளைகளுக்கு எல்லாம் சிறப்பாக செட் பண்ணிடலாம். பிள்ளைகளை வந்து அதுலேருந்து 10 லட்சத்தை அடைச்சிக்கிட்டு 90 லட்சத்தை மிச்சம் வச்சுக்கிறோம். சரியா? இப்படி செய்வதன் மூலமாக தான் நீங்கள் வந்து கடன் இல்லாமல் இருக்க முடியும். கடனோடு இருக்கிறவங்க அமைப்பு இருக்கிறவங்க கடனோடையே நீங்கள் இருந்து வாழணும். அதுதான் விதி அப்படின்னாச்சுன்னா அந்த விதியை மாற்ற முடியுமானாச்சுன்னா பிறப்பு ஜாதத்தில் இருக்கிற அமைப்பை வந்து மாற்ற முடியாது. ஏன்னா இறைவன் வந்து ஐஎஸ்எம் முத்திரை குத்தி 9 கிரகங்களையும் கர்மாவின் அடிப்படையில் அங்கங்கே நிப்பாட்டி தான் நமக்கு வந்து ஜாதத்தில் ஒரு மனிதனை வந்து ஒரு பிறப்பெடுத்து பூமிக்கு அனுப்புறாரு. அந்த பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இந்த காலகட்டத்தை எப்படி கிடக்கணுமோ அதை நம்ம நன்மையாக கடத்திட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நோயில் இருக்கணுங்கிற விதி வருதா, கடனை வாங்கி வச்சுக்கோங்க. கடனை மட்டும் வாங்கி வச்சு அந்த கடன்காரங்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, நோய் வராது. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி திசாபுத்தி நடந்தாலும் சரி, 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டு ஒரு கிரகம் திசாபுத்தி நடந்தாலும் சரி, அஷ்டமச்சனி 7 சரி இந்த மாதிரி திசாபுத்தி நடந்தாலும் கண்டிப்பாக கடன் வரும். அதனால் வந்து கடன் இருக்குன்னு யாரும் மனசை கலங்க வேண்டாம். கடன்களை வந்து உங்கள் லிமிட்டுக்குள்ளே கட்டுக்குள்ளே வச்சுக்கிங்க போதும். சரிங்களா? அது அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த கடனை வந்து நம்ம லெவலுக்குள்ளே வச்சு வைக்கிறதுக்கு சுத்தமாக அடைக்காமல் நம்ம லெவலுக்குள்ளே வச்சு நம்ம அந்த காலத்தை கடத்துறதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். சரி, இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனல் நிறைய போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.